உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க. சக்தி நாணய சேனல் உமா பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இப்போது நாம் பலதரப்பட்ட மியூல் வகைகள் அண்ட் லயன் வெரைட்டிஸ் இப்படி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கடலலை போட்ட ஸ்டீல் காயினுங்க. 2008 கல்கத்தா மின்ட்டு ஸ்டீல் காயினுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டீலில் அடிக்கப்பட்ட இந்த காயின் கடல்சார் உயிரினங்களை போற்றக்கூடிய விதமாக ஸ்டீலில் அடிக்கப்பட்ட நினைவு வகை நாணயம். நாணயங்களை நல்லா பாருங்கள். இது ஸ்டீலில் அடிக்கப்பட்ட நினைவு வகை நாணயம். கடலலைக்கு போட்ட காயின் பாருங்கள். இது வந்து 50 பைசா. இப்போ மீண்டும் ஒரு தடவை இந்த காயின்கள் இருக்கக்கூடிய இந்த சிங்கங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இது மூணுமே 2008 கல்கத்தாவில் அடிக்கப்பட்டது. கல்கத்தா மின்ட்டில் அடிக்கப்பட்ட நாணயங்கள். தவறுதலாக இந்த சிங்கம் இங்கே வந்துட்டதா சொல்லி இது மியூல் வகை நாணயம் அப்படின்னு நான் இதே யூடியூப்பில் பார்த்துருக்குறேங்க. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கே இதில் என்ன குழப்பம்னா, இதை விட இது சிறுசு. ஆனால் மியூல்னால் வந்து இது மாதிரியே இங்கே இருந்திருக்கணும். ஏன் வரல? சரி ரைட்டு. இப்போது 2008 அடித்த இந்த சிங்கம் அதே காயினில் இதே மாதிரி தானே வந்திருக்கணும். இது ஏன் இதை விட சின்னதாக வந்திருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. மியூல் நினச்சி எடுத்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட இந்த மாதிரியான காயின்கள் இருந்தால், இந்த கடலலை போட்ட காயின் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இது மியூல் தான் அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சால் இது ஒரு வேல்யூபிளான நாணயங்க. ரேர் வகை மியூலுங்க. அட என்னம்மா நீங்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்களை போட்டு இந்த குழப்பிட்டீங்களே அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா மன்னிச்சிருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சிக்காமல் நாம் ஒளிபரப்பக்கூடாது. அதனால தான் இதில் எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை சொன்னேன். இது மியூல் தான் அப்படின்னு அடித்து சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னாலும், இல்லை இது ரெண்டும் ஒரே மாதிரியான சிங்கம் தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி மக்களே, நான் கிளம்புறேன். வழக்கம் போல் நல்லா பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, பாய்.